February 1st சாந்தினி அவர்கள் பிறந்த நாள். அன்றைக்கு ராதிகா ஐங்கரண்ட ஆனிவர்சரி. பிறகு இது நாங்கள் இப்போ கழிச்சது டிசம்பர் 1 போயிட்டுது. ஜெயமலா அவர்கள் பிறந்த நாள் சரியா? டிசம்பர் 1 இப்போ நேற்றைக்கு முன்தினம் சாந்தினி அவர்களது பிறந்த நாளா? ஜெயமலர் அவருடைய இது 2 நாளுக்கு தான் ஃபேஸ்புக்ல பார்த்தேன். அது அனிவர்சரி. அது அதான் மூவர் வந்தார்கள். எல்லோருக்கும் நிறைந்த வாழ்த்துக்களும் ஆசிகளும் எல்லோருமே எப்பொழுதும் மகிழ்வாய் எடுத்து வாழ்த்திக் கொள்கிறேன். நான் மற்ற நாள நிறுத்த ஒன்றும் இப்ப நன்றி அண்ணா. ஒரு முறை அந்த பொறிச்சொல் முடிய நான் ஒரு தரம் அப்படியே இருக்கிறேன். நன்றி நன்றி. அப்படியே காத்திருங்க. நன்றி. இன்றைய நாளுக்கான பாமுக பொறிச்சொல் இதோ வருகின்றது. என்ன பொறிச்சொல் சொல்லுங்க கிட்ட கிடண்டு? வாருதல். 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 வாரி விடக்கூடாதுன்னு வாருங்க வாருங்க இருக்கு. இப்போ நான் இதை தருகின்றேன். இனிய காலை வணக்கம். நவலவதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து. வாருதல் வாருதல் 871வது வாருதல். இலங்கையில் பச்சை ஓலையை வெட்டி, தென்னை மரத்தோலையை வெட்டி அதனுடைய ஈக்குகளை வார்த்து எடுத்து, அதாவது வார்ந்து எடுத்து, அந்த தென்னோலை இல்லாமல் எடுத்து அவற்றை கூட்டி கட்டினால் நாங்கள் வீடு பெருக்குவதற்கு அதனை பாவிப்போம். ஆனால் வாழ்ந்த உடனே அந்த வீட்டை கூட்டும் பொழுது நாங்கள் குனியவே தேவையில்லை. நல்ல நீளமான வரக்கூடியதாக வாழ்ந்த ஈக்குகள் நீளமாக இருக்கும். அது கூட்ட கூட்ட அது குறைந்து கற்றியாக வந்துவிடும். பின்பு திரும்ப ஒன்றை புதிதாக அப்படி வேறுதல் செய்து புது விளக்குமாறை வீட்டுக்குள் கூட்டுவதற்கு பாவிப்போம். குழந்தைகளை நாங்கள் வாரி அணைத்து தூக்குவோம். வாறுதல் அவர்களை தடவி தடவி வாறுதல் செய்தால் அந்த பிள்ளைகளுக்கு இதமாக இருந்து அவர்கள் நித்திர கொள்ளவோ சொகுசாக அவர்கள் அப்படி வைத்திருப்பவர்களிடம் இலகுவாக சேருவார்கள். அதே போல் கவர்தல் என்ற ஒரு பதம் வருகிறது. அதாவது கவருதல், திருடுதல், வாரல், கொளித்தல் இவையெல்லாம் இந்த வாறுதலை சேருகிறார். அரிசியை நாங்கள் பிடைத்தெடுக்கும் போது குறுநல்கள் முன்னாலே கொளித்து எடுப்பார்கள். கொளித்து இப்படி அழகாக இந்த கையில் இப்படி எடுப்பா அம்மம்மா. நாங்கள் அப்படி ஒரு அளவு செய்தாலும் அவர்களைப் போல எங்களால் செய்ய முடியாது, கொளித்து எடுக்க முடியாது. அதே போல் வார்தல் செய்வது கவர்தல். இன்னொருவரை கவர்ந்து விடுவார். அவருடைய பேச்சு வன்மையினாலே கவர்ந்து விடுவார்கள். அழகில் மயங்கி கவர்ந்து விடுவார்கள். ஒருவருக்கொருவர் பிடித்து கொள்ளுவதை கவருதல் என்று சொல்லுவார்கள். அவளுடைய மனதை கவர்ந்து விட்டான் கள்ளன் என்று சொல்லுவார்கள். அதே போல் திருடுதல் செய்வார்கள். அது இப்போ அவர்களுடைய மனதை திருடுவதையும் கூறப்படும். மற்றது வீடுகளில் இருக்கும் பொருட்களை திருடுவதையும் கூடப்படும். சின்ன திருட்டுக்கள் செய்துவிட்டால் அம்பிட்டு விட்டால் திருடர் என்ற பட்டம் கொடுப்பார்கள். ஆனால் இங்கே பெரிய பெரிய இடங்களில் பெரிய பெரிய திருட்டுக்கள் நடந்த வண்ணம் இருக்கிறது. இதனை பிடிப்பதற்கு ஆக்கள் இல்லை. நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. இனிய காலை வணக்கம். நவலவதி தில்லைத்து பாமுக குறித்து நான் வாணி கடைசியாக 4002 மாதம் உடையில விட்டுட்டு போனால் பிறகு இடையில 4 நாள் சொல்லியிருக்கிறேன். 4006 மட்டும். இன்றைக்கு 4007 பாமுக பொருட்கள் திங்கட்கிழமைக்குரியது. வாருதல் வாருதல். காலை வாருதல் என்று சொல்வார்கள். அந்த காலை பிடித்து அமுக்கி எடுத்தெடுக்கிறது தான் அந்த காலை வாருதல் என்பார்கள். மற்ற தலையை தடவி வாரி இழுத்து வடிவாக தலையை பின்னி முடித்து கட்டுவார்கள். மற்றது பனி ஓலையில வாழ்ந்து ஈக்கில எடுத்து அதில் வாழ்ந்தெடுத்து பல பொருட்களை செய்து கொள்வார்கள். மற்றது இந்த பனங்கள் என்ற தும்பை வாரி சீவி எடுத்து வாருவார்கள். இந்த தும்பை எடுத்து வாரி எடுத்து
எடுத்து காய வைத்து புழுக்கொடிகளாக பாவிப்பார்கள். மற்றது இந்த குழந்தைகளை கண்டவுடன் வாரி எடுத்து அணைப்பார்கள். அவ்வளவுதான் எனக்கு தெரிந்ததாக இருந்தது. நன்றி, நன்றி, வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம் வாணி. பாமுக உறவுகளுக்கும் திரு நடாமோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாமுக பொருச்சொல் இன்று வாருதல். வாருதல் என்னுடைய பொருச்சொல் வாருதல் 1035 ஆகின்றது. வாருதல் நிறைய சொற்கள் இருக்கிறது வாணி. வாருதல் ஒரு வாரம் முடி சீவுதல். ஒரு வாரம் ஐயோ தலைமுடியை சீவுதல், அதாவது வாருதல் என்று பொருள். காலையும் மாலையும் தலைவாருதல் நம் முக்கிய கடமைகளில் ஒன்றாக இருக்கின்றது. வாருதல். சிலர் நன்றாக பேசி நம்மோடு நயமாக பழகுவார்கள். ஆனால் இறுதியில் காலை வாருதல் காலை வாரிவிட்டு சென்று வாருதல் வாரிவிட்டு சென்று விடுவார்கள். இசைக்கருவி யாழின் நரம்பை தடவுதலும் அது வாருதல் என்று சொல்லுவார்கள். நரம்பை தடவுதல், நரம்பை யாழ் சிக்கிறது, அதுவும் வாருதல் என்று சொல்லுகின்றார்கள். சுவர்களுக்கு வர்ணம் பூசுதலும் வாருதல். வர்ணம் பூசுவது. மழை வந்து மண்ணை அரித்து கொண்டு செல்லுவதும் வாருதல். ஆமாம். கொள்ளையர்கள் பொருட்களை திருடுவதும் வாருதல். ஒன்றில் ஒன்று மனம் கவர்வது, ஒருவரை ஒருவர் மனம் கவர்வதும் வாருதல். பயணத்தின் போது மிகுதியான பொருட்களை கொண்டு செல்வதும், வாரி அள்ளி இறைச்சி கொண்டு செல்வார்கள் பயண பொதிகளை, அதுவும் வாருதல். மலிவு விலை என்று தேவையற்றவைகளை அள்ளுதலும் வாருதல். அள்ளுதல் என்ற சொல்லுக்கு வருகிறது. அள்ளுதலும் வாருதல். முரத்தி, அதாவது சுளகி போட்டு அரிசி வேறாக உமி வேறாக கொளித்தலும் வாருதல். சொற்களை தொடுத்து வசனங்களை அமைப்பதும் வாருதல். தோண்டி எடுத்தல், அதாவது மண்ணை தோண்டுவது, மண்ணை அள்ளி 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 விடுவதும் விடுதலும் வாருதல். மண்ணை தோண்டி மண்ணை அகழ்ந்து செல்வார்களாம். மண்ணை தோண்டி செல்றது, மண்ணை அள்ளி, சிலர் மண்ணை அள்ளி வசை பாடுவார்கள். மண்ணை அள்ளி வாரி வீசி வசை பாடுவார்கள். வாருதல் வாருதல் வருகிறது. மற்றது நாங்கள் இந்த தென்னை மரத்தில் உள்ள அந்த ஓலையை கிழித்து அந்த நடுவில் இருக்கிற ஈர்க்கில்களை அதை வாருவதுன்னு சொல்வார்கள். வார்ந்து அந்த ஈக்களை எடுத்து நாங்கள் இந்த விளக்குமாறு செய்வோம். வாருதல் அதுவும் வாருதல். மற்றது பண்ணை ஓலையையும் காய வைத்து அதையும் வார்ந்து எடுத்து ஒரு அளவான இதாக வார்ந்தெடுத்து அந்த கடகப்பட்டிகளை இழைத்தல், அதுவும் வாருதல் என்று சொல்லிக்கொண்டு நிறைய சொற்கள் இருக்கிறது வாணி. வாருதல். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. குழந்தைகளை வாரி அணைக்கும் போது அவர்கள் மகிழ்வதை பார்க்கும் போது மிகவும் ஆசையாக இருக்கும். மற்றது மண்ணை வாரி மக்கள் கிட்டுவது இலங்கையில் கூடுதலாக முந்தைய காலத்தில் இருந்ததை பார்த்துள்ளேன். அத்தது ஈக்கில் வாருவதையும் நாங்கள் வாருவதென்று கூறுவோம். இவைதான் அதாவது எங்களோட பேச்சு வழக்கில் இந்த சொற்கள் என்று கூறி விடவருகிறேன் மணி. நன்றி, வணக்கம். வணக்கம் மணி. வேறுதல் எல்லாம் வந்துடுது. ஈர்வழியால பேன் வேறது இருக்குத்தான். ஈர்வழியால அப்படியே கொடுத்து வேறது, குப்பையாலம் வேறது, மற்றது தண்ணியும் வேறது தானே. அந்த இழுக்கிறது இப்படி இருக்குதானே, அதையும் சொல்றது தானே வாரி எடுக்க சொல்லி. ஆமா, அந்த மொண்டெடுப்போம் சொல்லுவோம் பேச்சு வழக்குல. தண்ணிய மொண்டெடுக்கிறேன்னு சொல்றது வாரி எடுக்கிறேன்னு சொல்றது. உள்ள விட்டு வாளியால் எடுக்கிறதையா? மற்ற கணக்கா எல்லாம் வாரி எல்லாம் வந்து வாரி அணைக்கிற எல்லாம் வந்து விட்டதானே. வேற சொன்ன மாதிரி அந்த பனி ஒலி லீக்குகள் அதுகள் எல்லாம் வேறுறது. வேறு ஒன்றும் பெருசா வேறதுக்கான இல்ல நேரடி சொற்கள் இருக்கு. இது ஆமா, அது வேற. அது கணக்கா கிடக்குது. அதை இல்ல நாங்கள் பேச்சு வழக்குல பிள்ளைகளை நியமா வாரி அணைக்கிறதும் இதுகள். நன்றி, வணக்கம். வணக்கம் ரஜினிகா. அடுத்ததானே சர்மாண்ட நிகழ்ச்சி. ஆமா, ஓகே. நன்றி. வணக்கம் ராஜினி.
எல்லாரும் சொன்னதான் நானும் எங்களுக்கு அந்த தலைமுடியை விரலால கோதி போதுவதும் கோதி வாரி கட்டுறது. உண்மையிலேயே அது வாருதல் சுகமாக இருக்கும் அப்படி செய்யும் பொழுது. மற்றது அந்த ஈக்கில் கட்டத்தனவே சொல்லுவினோம், அந்த ஈக்கில எடுத்து வாரி விட சொல்லி அந்த வாரி இதெல்லாம் சொல்லுவினோம். அந்த எல்லாத்தையும் சேர்த்து நான் சீவி முடிஞ்ச பிறகு அதை கட்டு ஒரு கூட்டுறதுக்கு ஒரு கட்டா கட்டு வேணும். அது கூடுதலா அது ரெண்டு தான் எனக்கு தெரியும். சரி, நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெயமலர் சொல்ல போறீங்களா? ஆமா எல்லாரும் வேரி விட்டு போயிட்டார்கள். இனி என்ன வேரியை சொல்றது? சில பேர் அந்த கடன் அதுகள் தாரன்னு சொல்லி போட்டு கடைசி நேரத்துல வேரி விட்டான்னு சொல்லுவினோம். தாரன்னு சொல்லி கடைசி நிமிஷம் மில்லியன் சொல்லி சொல்ற அந்த வேரி விட்டான்னு சொல்றது. வாரி விட்டான் ஐயான்னு சொல்லுவாரு. அது மாதிரி வேற என்ன மற்ற எல்லா வேரியும் வந்துடுது. கூடுதலா நாங்கள் அந்த ஈக்குகள் அதுகள் வேற அந்த சேர்வு எடுத்து அந்த பனையோலை எடுத்து பெட்டி கடன்றதுக்கு அந்த அதான் கூடுதலா பாவிப்பினம் வேறன்னு சொல்லி மற்ற குப்பை வேறது அந்த எல்லாம் குப்பையில அதெல்லாம் வேரி அந்த உண்டை அணைச்சு கொண்டு போற வேரி கொண்டு போறது தான் வேறுதல் வேறும் பொதுவா. நன்றி. நன்றி சிறப்போ மிக்க நன்றி. யாரை பின் பண்ணி வச்சிருக்கிறேன். சரி, நன்றி, வணக்கம். சர்மா அண்ணா மீண்டுமாக ஓடி வந்ததற்கு மிக்க மிக்க நன்றி. பழைய ஞாபகம் வருகின்றது. சர்மா அண்ணா மிக சிறப்போடு ஒவ்வொரு